பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீங்க, சாட்சியா இருப்பீங்க. நீங்க பலன் அடையணும், சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க காத்திருக்க வேண்டியது இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் 2 நாள் காத்திருந்து என்ன பண்ணாரு அப்படின்ட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு வைராக்கியமா, ஒரு வாஞ்சையோடு, தாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என் குடும்பத்தில் வரணும், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என் குடும்பத்தில் வரணும், என் வாழ்க்கையில் வரணும். பரிசுத்த ஆவியானவர் என் மீது அசைவாடுவீராக. இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன வேண்டி இருக்கோ எல்லாமே நமக்கு தரப்படும், எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இதுக்காக தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆண்டவருடைய வல்லமையால் நிரம்பப்படுங்க, ஆண்டவருடைய பிரச்சனத்தால் நிரப்பப்படுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க, ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா.